ஒரு விஷயத்த வந்து இவங்க 5 வருஷமா பண்ணவே முடியலையாம். அத வந்து இப்ப 2 மாசத்துல ஏன் பண்ணல அப்படின்ட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுக்குறாங்க. இது எப்படித்தம்மா இருக்கு? அண்ணாந்து பார்த்து எச்ச துப்புற மாதிரி இருக்கு. இவங்களே கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஏன் இவ்வளவு நாள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஏன் இவ்வளவு கடனு அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன வருமானம் வரதுக்கு எதனா வழி பண்ணிட்டா போனீங்க? ஃபுல்லா கடன்ல தானே விட்டு போனீங்க. கவர்மெண்டோட வருவாயில பெரும் பகுதி வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுறதுக்கு தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு நிலையான இன்கம் புதுசா ஒரு வருவாய்க்கு எதுவும் வழி பண்ணல. நம்ம ஆல்ரெடி வெள்ளை அறிக்கை தாக்கல் செஞ்சாச்சு, இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. நட்டு வச்ச உடனே மரம் வளர்ந்துருமா? அதுக்கு டைம் கொடுக்கணும்ல. 5 வருஷம் உங்களாலே பண்ண முடியலையே. அதுவும் இந்தியாவிலேயே சிறப்பான ஆட்சின்னு வேற சொன்னீங்க, அதுலயே பண்ண முடியல. அப்ப 2 மாசம் ஆட்சியில எப்படி பண்ண முடியும்? அப்ப நீங்க உங்களையே நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்களா? அப்புறம் வந்து ஒரு சின்ன கோரிக்கை, எதனா ஒரு இஷ்யூ இருக்குதுன்னா அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க, அதை ட்ராக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது சால்வ் ஆகலைன்னா அதை பத்தி எடுத்து பேசுங்க. சரியா? நீங்க வந்து 5 வருஷம் இருக்கும்போது தான் எதுவுமே பண்ணல. இப்ப எதிர்கட்சியா இருக்கீங்க, மக்களோட மக்களா நின்று அந்த இஷ்யூ இருக்குன்னா அதை வந்து ரிப்போர்ட் பண்ணாதான் வந்து அரசாங்கத்துக்கு தெரியும். அதை ரிப்போர்ட் பண்ணி அப்ப பண்ணலன்னா நான் இது மாதிரி ரிப்போர்ட் பண்ணேன், இத்தனை நாள் ஃபாலோ பண்ணேன், இது நடந்தது, இவங்கள பார்த்தேன், சரியான பதில் இல்ல அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்போ வந்து பேசுவோம். அதுதான் கரெக்டான எதிர்கட்சி அரசியல். நீங்க வந்து மக்களோட இஷ்யூவை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு பார்த்தனா இஷ்யூ கிரியேட் பண்றதுலயே தான் இருக்கிறீங்க. மக்களுக்கு எதனா பண்ணணும்ல, அவங்க கூட நில்லுங்க. நீங்க முன்னாடி அது பண்ணாதனாலதான் வந்து ஆட்சி இழந்துட்டீங்க. இப்பயாவது மக்களோட மக்களா நில்லுங்க. இஷ்யூ இருக்குதுன்னா ரிப்போர்ட் பண்ணுங்க, சால்வ் பண்ணி கொடுங்க. கிரெடிட் கூட நீங்க எடுத்துக்கோங்க. யார் வேணான்னு சொன்னது? நீங்க ஃபுல்லா இந்த இஷ்யூ பேசுறது, மக்களுக்கு நல்லது பண்றதை பத்தி 1% கூட பேசல. ஃபுல்லா அவதூறு அவதூறு அவதூறு. ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் அசாசினேஷன் ஒர்க் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தவிர பாலிடிக்ஸ், உண்மையான பாலிடிக்ஸ் என்னது? மக்களுக்காக நிக்கிறது, மக்கள் பிரச்சனைக்காக நிக்கிறது தான். அதுல 1% கூட நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. அப்படியே எதனா இஷ்யூ இருந்தா கூட இங்க இஷ்யூ இருக்குன்னு கத்துறீங்களே தவிர அதை ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கு சொல்யூஷன் எடுத்து தரணும், மக்களோட மக்களா நிக்கணும், அவங்களுக்கு இதை சால்வ் பண்ணி கொடுத்தா நாளைக்கு நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க, நம்மள நம்புவாங்க. அதை பத்தி 1% கூட நீங்க திங்கே பண்ணல. அந்த மாதிரி கொண்டு வாங்க. அதுதான் வந்து ஆரோக்கியமான எதிர்க்கட்சி அரசியல். அதே மாதிரி தாவக நண்பர்களுக்கும் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளவு பேர் ட்ரை பண்ணிட்டாங்க ஆட்சிக்கு வரதுக்கு, முடியல. நம்ம 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வந்து இதை பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த சான்ஸ் வந்து திருப்பி கிடைக்காது நம்மளுக்கு. இதை வந்து கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மக்களோட பிரச்சனை தான் நம்மளுக்கு வந்து பிரதானமா இருக்கணும். எவ்வளவு குயிக்கா அவங்களோட பிரச்சனையை வந்து நம்ம அதிகாரத்துக்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு சால்வ் பண்ணி கொடுக்குறோன்றதுலாம் இருக்குது. நீங்க அதுல வந்து அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணணும். அரசியல்ன்றது மக்களுக்காக உழைக்கிறது தான். இன்னுமே வந்து நம்மளோட ஒர்க் வந்து தீவிரமா இருக்கணும். நம்ம அம்பத்தூர் எம்எல்ஏ அண்ணன் பாலமுருகன் வந்து நம்ம எம்எல்ஏன்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காரு. அதுல வந்து நம்ம ஈஸியா லாகின் பண்ணி இஷ்யூஸை வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து நிறைய பேருக்கு எடுத்துட்டு போங்க. பொதுமக்களுக்கே தெரியல, இந்த 5 வருஷம் நம்ம பண்ற ஒர்க் தான் வந்து அடுத்த 50 வருஷம் பேசும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யுங்க. இது என்னோட ரெக்வெஸ்ட் தான்.